இறைவனுக்கு நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 5 இன்னர் பாடி க்ளீனிங் ஃபுட் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து தேங்காய், அதுக்கப்புறமா வந்து முளை கட்டின பச்சை பயிறு, 4 பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையும் போட்டு ஜூஸாக அடித்து பாலாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னோடய மார்னிங் டிஃபனு. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் 11 மணிக்கு கேரட், பீட்ரூட், ஆம்லா, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதுளம்பழம் இதெல்லாம் போட்டு அருணுக்கு எனக்கும் ஜூஸாக போட்டிருக்கேன். அருணுக்கு வந்து மாதுளம்பழம் போட்டால் தான் பிடிக்குதான், அதனால் அவனுக்காக தான் போட்டேன் இதை. இதுதான் வந்து காலையிலேயும் 11 மணிக்கு டிஃபன் எனக்கு. அருணுக்கு வந்து காலையில் தோசை, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் உடச்சிக்கல சட்னி, அப்புறம் ஏபிசி ஜூஸு காலையில் டிஃபனுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அவனுக்கு தயிர் சாதம். இது எல்லாமே வந்து அருணுக்கு மட்டும்தான், எனக்கு கிடையாது. வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பிள். இது வந்து லஞ்சு அருணுக்கு மட்டும். எனக்கு வந்து இந்த பச்சைப்பயிர் தேங்காய் பால் காலையில் டிஃபன் எனக்கு இது தான். 11 மணிக்கு ஏபிசி ஜூஸு, மத்தியானம் வந்து பழைய சாதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய சாதத்துக்கு தொட்டுக்க வந்து சாம்பார் வெங்காயம் இந்த டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போயிட போகிறேன். எங்கே போனாலும் லஞ்சுக்கு வந்து நம்ம பழைய சாதம் தான். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு எது நல்லதோ அதை சாப்பிட்லாம். மற்றவங்களுக்காக வந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நாளைக்கு நோய் வரும்போது யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. எல்லாருக்குமே நல்லது மட்டும் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கலாம். இஷ்டத்துக்கும் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறத காட்டிலும் எது சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.